ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு பேசிக்கான ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி. ஸோ மைதா மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் இது பண்ணுறதுக்கு வந்து இந்த ஷார்ட் க்ரஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சுகர் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி சுகர் குறவா ஆட் பண்ணுங்கள். உப்பு, அதுக்கப்புறம் கோல்டான பட்டர், நல்ல சில்லுன்னு உள்ள பட்டரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு அந்த பட்டரை வந்து அந்த மாவில் கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு நான் இப்போ பண்ணுற மாதிரி மாவை லைட்டாக எடுத்து அந்த பட்டரில் வந்து உங்களோட விரலை வச்சு ரப் பண்ணணும். விரலை வச்சு ரப் பண்ணும்போது அந்த மாவு வந்து சூடாகாது. ஏன்னா நம்ம உள்ளங்கையில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், விரலில் வந்து சூடு கம்மியாக இருக்கும். அதனால வந்து விரலை வச்சு எப்போவுமே வந்து ரப் பண்ணுங்க. அந்த மாவு வந்து அந்த பட்டர் கூட வந்து நல்ல மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து குட்டி குட்டி டெக்ஸ்டரில் அந்த பட்டர் வந்து இருக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும்போது தான் நம்ம வந்து இதை வந்து பை பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ஏதாவது பேஸ்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் அண்ட் ஃப்ளேக்கினஸ் கிடைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்ல சில்லுன்னு உள்ள தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு, ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நிறைய தண்ணி இதுக்கு தேவைப்படாது. இதோட அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. கோல்டான நல்ல ஐஸ் கியூப் கூட நீங்கள் போட்டு வச்சு தண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த டோ வந்து மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டாகவே இருக்கணும். இது அந்த பட்டர் வந்து எக்காரணம் கொண்டும் உருகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டோ ஃபார்ம் ஆகணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க. பாருங்க, அந்த டோ வந்து கிராக்காக தான் இருக்கு, ஆனால் அது வந்து பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏன்னா நம்ம ரொம்ப போட்டு அதை வந்து மாவு மாதிரி பிசைஞ்சோன்னா க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து பேஸ்ட்ரி பேக் ஆகும்போது உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் அண்ட் ஃப்ளேக்கினஸ் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் அதை நல்லா ரேப் பண்ணி ஃப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ நான் ரேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணுவேன். அது வந்து அந்த பிளாஸ்டிக் ரேப் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour நீங்கள் வைக்கணும். ஏன்னா அந்த பட்டர் வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் சூடாயிருக்கும், கொஞ்சம் வார்ம் ஆகி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒரு பை பிளேட்டில் இந்த பேஸ்ட்ரியை வந்து எப்படி லைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த பேஸ்ட்ரியை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிறோம். அதனால இதை தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி பர்ஃபெக்டாக ஃப்ளேக்கியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதோட பேசிக் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் பைக்கு யூஸ் பண்ணலாம், பீக்கன் பை, பம்கின் பை, ஜாம் டார்ட்டு, கஸ்டர்ட் டார்ட்டு, அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் ஃபியூச்சரில் நமக்கு இந்த பேஸ்ட்ரி தான் தேவை. ஸோ இது ஒன் ஆஃப் த என்ன சொல்ல பேசிக் ஒரு பேஸ்ட்ரி ரெசிபி. எப்படி வந்து பஃப் பேஸ்ட்ரி, இந்த ஷார்ட் க்ரஸ்ட் பேஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து பேசிக்கான ஒரு பேஸ்ட்ரி இல்லைன்னா வந்து பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரெசிபி. இதுதான் வந்து உங்களுக்கு எல்லா டார்ட்டு, சீஸ் கேக்ஸ் கூட நீங்கள் இது பண்ணலாம், கஸ்டர்ட் டார்ட்லாம் பண்ணலாம், எக் டார்ட்டு, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக். ஸோ இதை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க, இது எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கீஷ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே டோவை வச்சுட்டு மேலே அந்த பிளாஸ்டிக் ரேப்பை வச்சு நான் ரோல் பண்ணேன். பார்ச்மெண்ட் பேப்பரும் அந்த பிளாஸ்டிக் ரேப்பும் வச்சு ரோல் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு தேவையே படாது, ஈஸியாக நீங்கள் ரோல் பண்ணிடலாம். பேஸ்ட்ரி டோவும் சில்லுன்னு இருக்கணும். சில்லுன்னு இருந்தால் தான் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் வந்து அந்த பை டிஷ்ஷை விட கொஞ்சம் பெருசாகவே ரோல் பண்ணேன் இதை. இப்போ அதை நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் தான் என்னோட ஹெல்பிங் ஹேண்ட் மாதிரி. ஸோ அதை வந்து அப்படி கேர்ஃபுல்லாக எடுத்து நான் அந்த பை பிளேட்டில் அப்படியே ஸ்லைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி நீங்கள் உள்ளே வந்து டக்கின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம பேஸ்ட்ரி பேக் ஆகும்போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகும். அதனால் நீங்கள் அப்படியே போட்டு அமுக்கக்கூடாது. நான் பார்த்தீங்களா சைட்லேருந்து லைட்டாக அதை உள்ளே விட்டுட்டு நான் அதை வந்து லைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து சைடை கட் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை பீல் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பேஸ்ட்ரியில் எந்த விதமான கிராக் எதுவுமே இருக்காது. அப்படி கிராக் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சைடெல்லாம் லைட்டாக அந்த பை பிளேட்டோட அந்த எட்ஜை வச்சே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எக்ஸஸ் டோவை வந்து நீங்கள் திருப்பி ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அதை வந்து அதர் ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் வந்து லைட்டாக பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறேன். அதாவது ஏதாவது கிராக் ஏதாவது இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து கொஞ்சமாக டோவை எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஓட்டை ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து அதை ஸ்டிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம பை பிளேட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது நான் ஒரு சின்ன
ஏதாவது கேப் ஏதாவது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அந்த டோவை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம டேஸ்டான பீக்கன் பாய் தான் பண்ண போகிறேன். அதனால் அந்த ரெசிபி இன்னும் ஒரு 2 நாளில் போட்டுருவேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ரெசிபியை நீங்கள் வந்து உங்களோட ஆப்பிள் பைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.